ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சுவரி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது ரச சாதத்துக்கு, சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கும் இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை சூடானதும் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து ஒரு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், இதில் நான் தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்க்காம தான் செய்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். அதேமாதிரி தண்ணியும் இதில் நான் சேர்க்கலை. கொஞ்சமாக தான் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஆனால் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அவரைக்காவையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அவரைக்காவை சேர்த்து முடித்தோடனே கொஞ்சம் நல்லா கரண்டிலே ஸ்பிட் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைன்னா கொஞ்சமாக நம்ம 2 பரட்டி விட்டால் போதும். இப்போ இது இந்த ஆயிலோடு இந்த வெங்காயத்தோடு இது நல்லா கலந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடிடணும். மூடின பிறகு கொஞ்சம் இந்த சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்ச பிறகு இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதாவது ஒரு 75% வந்தால் போதும். ஓகே, பார்த்துங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கா பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணால் நம்ம தட்டுப்பட்டு மூடிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டேஜில் நல்லா காய் 75% வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு கூடவே நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும். ஏன்னா 1/2 கிலோ அவரைக்காய் இல்லையா, அதனால் நான் உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் 2 பெரட்டி விட்டுறேன். நான் தண்ணியும் சேர்க்குறேன். நான் இதில் நல்லா 2 பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடும். இந்த ஆவிலே நல்லா வெந்து சூப்பராக நம்ம அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிருக்காங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரமும் அதிகமாக இல்லை, எண்ணெயும் அதிகமாக இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.